श्रीरंगवीर रघुपुंगव वेदमौली गुरुवीरदेन्द्र करुणा परिणाम बोधम शेषातले सुचिरबोधित छात्रवृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये. எல்லாருக்கும் என்னுடைய பிரணாமங்கள். நாம சப்தாவதாரம் பார்த்துட்டு இருக்கோம். 3வது அவதாரம். இதில் வேதத்தினுடைய விபாகங்களை பார்த்தோம், வேதாங்கங்களை பார்த்தோம். ரிக், யஜு, சாம, அதர்வண அப்படின்னு சொல்லக்கூடியதான 4 வேதங்கள். शिक्षा व्याकरणं छंदः निरुक्तं ज्योतिषं तथा कल्पश्चेति षडंगानि वेदस्याहुर मनीषिणः அப்படின்னு ஒரு ஸ்லோகம். வேதத்துக்கு 6 அங்கங்கள். शिक्षा व्याकरणं छंदः निरुक्तं ஜோதிஷம் கல்பம். அன்னைக்கு ஒரு சுவாமி ஒரு கேள்வி கேட்டார். 4 வேதங்களுக்கும் தனித்தனியாக சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் அப்படின்னு இருக்குமா, இல்லை 4 வேதங்களுக்கும் சேர்த்து பொதுவாக இருக்குமா? 4 வேதங்களுக்கும் தனித்தனியாக ஒன்றும் இப்போது சிக்ஷா அப்படின்னா சிக்ஷான்றது ஒன்று தான், அது எல்லா வேதங்கள்லேயும் இருக்கும். இப்போது ருக்வேதத்துலேயும் இருக்கும், எதிர்வேதத்துலேயும் இருக்கும், சமவேதத்துலேயும் இருக்கும், அதர்வண வேதத்துலேயும் இருக்கும். வேதத்துடைய அங்கங்கள் அப்படின்னா தத்விஷயக சாஸ்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். அதை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான சாஸ்திரங்கள். எல்லா இடத்துலையும் அதை விவரிக்கக்கூடியது. சிக்ஷைனா என்னன்றது நம்ம பார்ப்போம், ஒன்று ஒன்றா சொல்லுவார். வியாக்கரணம்னா என்ன அப்படின்றத சொல்லுவார். சரி, அடுத்தது ஒருத்தர் கேள்வி கேட்டார், காமிய கர்மா விதியா? இப்போ அதுவும் ஒரு விதிதான். அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இல்லை. ஜோதிஷ்டோமாதி கர்மாக்கள் இருக்கு இல்லையா? ஏன் விதின்னு சொல்றோம் காமிய கர்மாக்களை அப்படின்னா, வேதத்திற்கு விரோதம் இல்லாமல் பண்ணணும். வேத விகிதமான கர்மாக்களை பண்ணணும். இல்லை வேதத்துக்கு விரோதம் இல்லாமல் காரியங்களை பண்ணணும். வேதத்தில் சொல்லாத காரியங்களை நம்ம அனுஷ்டிக்கிறோம். அப்படி அனுஷ்டிக்கும் பொழுது வேதத்திற்கு விரோதம் இருக்கக்கூடாது. இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கா. நித்தியம்னா என்ன, நைமித்திகம்னா என்ன, காமியம்னா என்ன, எந்தெந்த அளவு காமியங்களை அனுஷ்டிக்கணும். எதுவாக இருந்தாலும் ஒன்றே ஒன்று தான், வேதத்திற்கு விரோதம் இல்லாமல் கர்மாக்கள் அனுஷ்டிக்கணும். சரி, சிக்ஷானா என்ன வரிசையாக பார்க்கலாம். शिक्षा व्याकरणं छन्दः एवं विद्यार्थवाद मंत्रात्मकस्य वेदस्य छन्दः कल्पः शिक्षा निरुक्तं ज्योतिषं व्याकरणम् इत्येतानि अंगानि. शिक्षा அப்படினா என்ன, சரி சந்தஸ்னா என்ன அப்படின்னு கேட்டால்
சந்தோ அனுஷ்டுப் திருஷ்டுபாதி பிரதிபாதன ரூபம். இப்போ அனுஷ்டுப்பு சந்தஸ், திருஷ்டுப் சந்தஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்லோக ரூபமாக இருக்கக்கூடியவைகள். இந்த ஸ்லோக ரூபமாக இருக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் இங்க சந்தஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுல அனுஷ்டுப்பு அப்படின்னா ஒரு பாதத்திற்கு 8 அக்ஷரங்கள் என்கின்ற விதமாக 32 அக்ஷரங்களை கொண்ட சந்தஸ் அனுஷ்டுப் சந்தஸ். அனுஷ்டுப்னா தபஸ்வாத்தியாயநிரதம் தபஸ்வி வாக்பிதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம். இந்த மாதிரி இருக்கக்கூடியது அனுஷ்டுப் சந்தஸ். திருஷ்டுபாதி பிரதிபாதன ரூபம் திருஷ்டுப்னு இருக்கு. அதே மாதிரி விசுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ராண பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. இந்த மாதிரி இருந்தா அது ஒரு சந்தஸ். இதுல ஏகப்பட்ட சந்தஸ் இருக்கு. ஆதி சப்தத்தினால எக்கச்சக்கம். ஸ்ரத்தரா, ஷார்தூல விக்கிடுதோ, இந்த மாதிரி விருத்தங்கள் சந்தஸ் ஏகப்பட்டது இருக்கு. இதுலயே அக்ஷர சந்தஸ், மாத்ரா சந்தஸ் அப்படின்லாம் இருக்கு. அக்ஷர சந்தஸ் என்பது தனி, மாத்ரா சந்தஸ் என்பது தனி, அப்படி இருக்கு. சந்தஹா அனுஷ்டுப் திருஷ்டுபாதி பிரதிபாதன ரூபம். ஸ்ரௌத ஸ்மார்த்த பிரயோக பிரதிபாதனபரஹ கல்பஹ. பிரயோகங்களை பற்றி சொல்லக்கூடியது கல்பம். ஸ்ரௌத பிரயோகங்கள், ஸ்மார்த்த பிரயோகங்கள் அப்படின்னு 2. இந்த 2 விதமான பிரயோகங்களையும் பற்றி சொல்லக்கூடியது கல்பம். சிக்ஷா வர்ண நிர்ணயாத்மிகா. வர்ணத்தை நிர்ணயம் செய்யக்கூடியது சிக்ஷை. பிரணவம் அப்படின்னா அகார உகார மகாரம். இந்த மாதிரி வர்ணங்களை நிர்ணயம் பண்ணக்கூடியது. நிருத்தம் அர்த்த பிரதிபாதகம், அபூர்வார்த்த பிரதிபாதகம். அபூர்வமான ஒரு அர்த்தங்களை தெரிவிக்கக்கூடியது நிருத்தம். ஜோதிஷம் அத்தியன ததர்த்த அனுஷ்டான கால நிர்ணாயகம். ஜோதிஷம்ன்றது அத்தியனம், ததர்த்த அனுஷ்டான கால நிர்ணாயகம். இந்தந்த அனுஷ்டானத்தை செய்வது, இந்தந்த சமயத்தில் அனுஷ்டான அத்தியனத்தை பண்ணலாம், இந்தந்த சமயத்தில் பண்ணக்கூடாது. அத்தியனம்னு மட்டும் சொல்ல மற்ற எல்லா காரியங்களும் இந்த காலத்தில் இதை அனுஷ்டிக்கலாம், இந்த காலத்தில் இதை அனுஷ்டிக்க கூடாது அப்படின்னு கால நிர்ணயத்தை பண்றது ஜோதிஷம். வியாக்கரணம் தூ சுஷப்த ஸ்வராதி சமர்த்தன பரம். வியாக்கரணம் என்பது நல்ல சப்தங்கள், ஸ்வரங்கள், இவற்றை பற்றி தெரிவிக்கக்கூடியது வியாக்கரணம். அவருக்கு எதுவும் வேணாம், நல்ல சப்தங்கள் தான் வேணும். ஒரு சப்தத்தை நல்லா தெரிஞ்சுட்டு பிரயோகம் பண்ணணும், கண்டபடி பிரயோகம் பண்ணக்கூடாது, அபசப்தங்களை பிரயோகம் பண்ணக்கூடாது. அதை நாத்தில் அடிக்கடி சொல்லுவார். அது தமிழாக இருக்கட்டும், சம்ஸ்கிருதமாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், ஏதாவது சப்தங்களை பிரயோகம் பண்ணான்னா அடியன் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். அபசப்தத்தை சொன்னாலே என் காதில் ஈயத்தை காய்ச்சி குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு.
ஏகசப்தः सम्यक् ज्ञातः सुष्ठु प्रयुक्तः स्वर्गे लोके कामधुक् भवति. ஒரே ஒரு சப்தம் மகாபாஷ்ய வாக்கியம் அது. ஒரு சப்தத்தை நன்றாக தெரிந்து கொண்டு நல்ல விதமாக பிரயோகம் பண்ணணும். அப்படி பண்ணா சொர்க்கலோகே காமதுக் பவதி, சொர்க்கலோகத்தில் விரும்பிய பலனை அனுபவித்தால் எப்படிப்பட்ட சந்தோஷம் ஏற்படுமோ அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு நல்ல சப்தத்தை பிரயோகம் பண்ணி நம்ம காதால கேட்டோம்னா அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். இது அனுபவிக்கிறவாளுக்கு தெரியும். அடியாரு நல்ல சம்ஸ்கிருதம் பேசுகிறவா, நல்ல தமிழ் பேசுகிறவா, நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவா, அடியாருக்கு தெலுங்கு பாஷை, தெலுங்கு நல்லா பேசுகிறவா, இதெல்லாம் கேட்டாலே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பேச பேச கேட்டுட்டே இருக்கலாமான்னு தோணும். ஏன்னா ஏகசப்தா சம்யக் ஞாதா சுஷ்டு பிரயுக்தா சொர்க்கே லோகே காமதுக் பவதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வியாக்கரணம் தூ சுஷப்த ஸ்வராதி சமர்த்தனபரம் ஏவம் சாங்கஸ்ய வேதஸ்ய பிராமான்யம் சித்தம். இந்த மாதிரி சாங்கஸ்ய அங்கங்களோடு கூடின வேதத்திற்கு பிராமான்யமானது நிரூபிக்கப்பட்டதாக ஆகிறது. அத ஸ்ருத் அபிருத்த ஆச்சார வியவஹார பிராயஸ்தித்தாதி பிரதிபாதிகா ஆப்த பிரணீதா ஸ்மிருதி பிரமாணம். இப்போ ஸ்ருதி ஆச்சு. ஸ்ருதினா வேதம். அதற்கு பிறகு ஸ்மிருதியை பத்தி சொல்றார். ஸ்மிருதி என்றால் ரிஷிகளால் பண்ணப்பட்டது. ஸ்மிருதிகள் நிறைய ஸ்மிருதிகள் இருக்கு. மனு ஸ்மிருதி, ஆபஸ்தம்ப ஸ்மிருதி, விருட்ச சூத்திரங்கள், எபெருமானால் அனுகிரகம் பண்ணப்பட்டதான பகவத்கீதா, இது இல்லாமல் இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், அஷ்டாதச மகாபுராணங்கள், அஷ்டாதச உபபுராணங்கள், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ரிஷிகளால் செய்யப்பட்டவைகள் ஸ்மிருதிகள். அப்ப எல்லா ஸ்மிருதிகளுக்கும் பிராமான்யம் உண்டு. அப்ப எல்லா ஸ்மிருதிகளுக்கும் பிராமான்யம் உண்டா அப்படின்னு கேட்டால், ஸ்ருதி அவிருத்த, ஸ்ருதிக்கு விரோதம் இல்லாமல் ஆச்சார வியவஹார பிராயஸ்தித்தாதி, ஆச்சாரத்தை பற்றி சொல்லக்கூடியது, விவகாரங்களை பற்றி சொல்லக்கூடியது, பிராயஸ்தித்தங்களை பற்றி சொல்லக்கூடியது, பிராயஸ்தித்தாதி பிரதிபாதிகா ஆப்த பிரணீதா ஸ்மிருதி, நல்லவர்களால் நல்ல சமயங்களில் பண்ணப்பட்டவைகள் ஸ்மிருதி அப்படின்னு சொல்லப்படுறது. ஹிரண்யகர்பாதீனாம் ஆப்தத்வேபி தேஷாம் குணத்ரய வஷ்யத்துவ சம்பவாத் தற்கர்த்தக யோக கபிலாதி ஸ்மிருதீனாம் மன்வாதி ஸ்மிருதி அபிருத்தவம்சேவ பிரமாணம். இப்போ ஹிரண்யகர்பர் ஒரு ஸ்மிருதி பண்ணியிருக்கார். அதுக்கு பேர் யோக ஸ்மிருதி அப்படின்னு பேரு. கபில ஸ்மிருதி அப்படின்னு பண்ணியிருக்கார் கபிலர். இந்த மாதிரி ஸ்மிருதிகளுக்கெல்லாம் பிராமான்யம் உண்டா அப்படின்னு கேட்டால், ஹிரண்யகர்பரே பண்ணியிருந்தாலும், ஹிரண்யகர்பர்னா சதுர்முக பிரம்மா, இப்போ சதுர்முக பிரம்மாவே பண்ணியிருந்தாலும் கூட அவருக்கும்
ரஜஸ் தமஸ் இந்த குணங்களுடைய சேர்க்கை இருக்கிறபடினால அதுல வேதத்திற்கு விரோதம் இல்லாமல் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வேதத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் தள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டார். தத்துவ விபர்யாசாதி விருத்தாம்சா ந பிரமாணம். பிரம்மம் ஜெகத்காரணம், பிரதானம் ஜெகத்காரணம் அப்படின்னு தத்துவத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய சமயங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த சமயங்கள்லாம் இப்ப தர்மத்தையும் பிரதிபாதனம் பண்றார், தத்துவத்தையும் பிரதிபாதனம் பண்றார். தத்துவத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய சமயத்துல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் விருத்தமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. வேதோபபிரம்மண ரூப இதிகாச புராணையோகோ பிராமான்யம் சுத்தசித்தம். வேதத்தை உபபிரமணம் செய்வதற்காக ஏற்பட்டதான இதிகாசம், புராணம் இவைகளுக்கெல்லாம் பிராமான்யமானது சித்திக்கிறது. வேதத்தை இதிகாசம்னா என்ன? ராமாயணம், மகாபாரதம். அவைகளுடைய வேலை என்ன? வேதோபபிரமணம். உபபிரமணம்னா என்ன? வேதார்த்த விஷதீகரணம், வேதத்தினுடைய அர்த்தத்தை தெளிவாக எடுத்துரைத்தல் என்பது வேதோபபிரமணம். இப்போ வேதத்தினுடைய அர்த்தங்களை தெளிவாக எடுத்துரைப்பதற்காக ஏற்பட்டவைகள் தான் ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம். இதெல்லாம் வேதஸ்ய உபபிரமணார்த்தாய அப்படின்னு வால்மீகி சொல்றார். வேதத்தை உபபிரமணம் செய்வதற்காகவே இந்த கிரந்தமானது ஏற்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி பாரத பஞ்சமோ வேதா அப்படின்னு சொன்னோம். மகாபாரதம் என்பது 5வது வேதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாகவதம் நிகம கல்பத்தரோகோ கலிதம் பலம், வேதம் என்கின்ற ஒரு பெரிய மரம், அதிலிருந்து விழுந்த பழம் தான் ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவைகளோட வேலை என்ன? வேதத்தினுடைய அர்த்தங்களை தெளிவாக எடுத்துரைத்தல். இப்போ மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, இதை தெளிவாக எப்படி இருக்கணும்? மாத்ரு தேவோபவன அம்மாவை தெய்வமாக மதிக்கணும், அப்பாவை தெய்வமாக மதிக்க வேண்டும். அப்போ அதிதி தேவோபவ, அப்போ எப்படி பண்றது? இதெல்லாம் வேதம் சொல்லிட்டு போயிடுச்சு. இதெல்லாம் எப்படி பண்றது? என்ன? ராமன் அப்படி வாழ்ந்து காட்டினார், பாண்டவர்கள் அப்படி வாழ்ந்து காட்டினார்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ வேத உபபிரமண ரூப இதிகாச புராணையோரப்பி பிராமான்யம் ஸ்வதசித்தம். தத்ர பாரத ராமாயணயோஹோ क्वचित् क्वचित् विरोधबानेपि तत्वांशे वेदवाक्यवत् अविरोधः ज्ञेयः, वेदान्तवाक्यवत् अविरोधः ज्ञेयः. அங்கே மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் கொச்சித் கொச்சித் விரோதபானேபி, சில அம்சங்களில் விரோதமானது இருந்தாலும் கூட, இப்போதான் ராமாயணத்தை வச்சு பல விசாரம் பண்ணுறாரு. இது விரோதம், அது விரோதம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அயோத்தியா காண்டத்தில் சங்கத்தமால, அப்புறம் ஸ்ருங்கிபேரபுரத்தில் குஹன் என்னென்னலாம் கொண்டு போனான், அதில் இந்த அம்சம் ஏற்றுக்கொள்கிறா போல இருக்கு, இது ஏற்றுக்கல. சமபந்தி போஜனம்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, எப்படி அந்த சமபந்தி போஜனத்தை ஏற்றுக்கிறது அப்படின்னு என்னென்னவோ கேள்வி கேட்டு விசாரம் பண்ணுறாள், அப்பப்போ சண்டை போடுறாள். தத்திர பாரத ராமாயணயோகோ क्वचित् क्वचित् विरोधबानेपि,
விரோதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட தத்துவத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான வேளையில் வேதாந்த வாக்கியவத்து அவிரோதா, தத்துவத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய சமயத்தில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை. வேதாந்த வாக்கியவத்து அவிரோதா ஞேயா. சர்காதி பஞ்சக பிரதிபாதக புராணேஷ்வபி சாத்விக ராஜச தாமச வேதாத் வேத விண்ணேஷு தத்வாம்சா விரோதாபாவாத் விருத்தாம்சா ந பிரமாணம் அந்யத் சர்வம் பிரமாணம். ஓ சர்காதி பஞ்சக பிரதிபாதக புராணேஸ்வபி. ஒரு புராணம்னா இந்த 5 இருக்கணும். சர்கஸ்ச பிரதிசர்கஸ்ச வம்சோ மன்வந்தராணி ச வம்சானுசரிதம் சேதி புராணம் பஞ்சலக்ஷணம் அப்படின்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நான் அனுப்புகிறேன். இன்னும் சம்ஸ்கிருத சாகித்ய இத்திஹாசம் வாசிச்சா தெரியும். சர்கஸ்ச பிரதிசர்கஸ்ச வம்சோ மன்வந்தராணி ச வம்சானுசரிதம் சேதி புராணம் பஞ்சலக்ஷணம். இது சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர், இந்தியன் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்னு இருக்குது. அதில் எல்லா விஷயங்களும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதில் இருக்கக்கூடியது எல்லாம் அந்த சர்காதி பஞ்சக பிரதிபாதக புராணேஸ்வபி. புராணங்களை 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம் அப்படின்னு புராணங்களை பிரிச்சிருக்கா. அஷ்டாதச மகாபுராணங்கள், 18 மகாபுராணங்கள், 18 உப்பு புராணங்கள் அப்படின்னு புராணங்களை பிரிக்கக்கூடிய சமயத்தில் சாத்விக ராஜச தாமசம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ பாருங்க, சாத்விக ராஜச தாமச பேத பின்னேஷு புராணம் பிரிக்கப்பட்டிருக்குன்னா மத்வயம் பத்வயம் சைவ பிரத்ரயம் வச்சதுஷ்டயம் ஆனாபலிங்க கூஸ்கானி இப்படி வரும். மத்வயம் மத்ய புராணம், மார்க்கண்டேய புராணம். பத்வயம் பாத்ம புராணம். இந்த மாதிரி புராணங்கள். அந்த புராணங்களில் தத்துவாம்ச விரோதாபாவாத்து, தத்துவாம்சத்தில் விரோதம் இருக்கிறா போல தெரியாதபடினால விருத்தாம்சா ந பிரமாணம். எது விரோதமாக இருக்கோ அது பிரமாணம் இல்லை. எது விரோதம், வேதத்திற்கு விரோதம் இல்லாமல் இருக்கின்றதோ அது பிரமாணம். அந்யத் சர்வம் பிரமாணம். பாசுபதா தியாகமாப்பி ததைவ. சைவாகமாக இருக்கு, பாசுபத ஆகமம் இருக்கு. இந்த மாதிரி ஆகமங்கள்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. வைகானச ஆகமம், பாஞ்சராத்திர ஆகமம். வைகானச பாஞ்சராத்திர ஆகமம் கிருஷ்ணம் பிரமாணம், முழுவதும் பிரமாணம். பாசுபதாதி ஆகமங்களில் எந்த அம்சம் விரோதமாக இருக்கோ அந்த அம்சம் பிரமாணம் இல்லை, மற்ற அம்சங்கள்லாம் பிரமாணம். ஆகமாதி ஆகம திவ்ய தந்திர தந்திராந்தர சித்தாந்த வேத பின்னஸ்ய ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமஸ்ய கொச்சிதபி வேத விரோதாபாவாத் கார்ஸ்னேன பிராமாண்யம். ஆகமம், திவ்ய தந்திரம் இப்படிலாம் சொல்லப்படக்கூடியதான, அது மற்ற விஷயங்களை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடியதான ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம் முழுவதும் பிரமாணம். கிருஷ்ணம் பிரமாணம் அப்படின்னு சொல்லப்படுறது. கார்ஸ்னேன பிராமாண்யம். ஏவம் வைகானச ஆகமஸ்யாபி. வைகானச ஆகமும் அப்படிதான், முழுவதும் பிரமாணம். கிருஷ்ணம் பிரமாணமா எடுத்துக்கணும். இப்போ எப்படி பாஞ்சராத்திர ஆகமத்தை முழுவதும் பிரமாணமா எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி வைகானச ஆகமும் முழுவதும் பிரமாணம் அப்படின்னு எடுத்துக்கணும். தர்மசாஸ்திராண்யபி ததைவ. ஆபஸ்தம்ப சூத்திரம், கிருஷ்ய சூத்திரம், யாக்ஞவல்கிய சூத்திரம், இந்த மாதிரிலாம் சூத்திரங்கள் இருக்கு இல்லையா,
அதெல்லாம் தர்மசாஸ்திர விஷயங்கள். அதுவும் அப்படிதான். வேதத்திற்கு விரோதம் இல்லாமல் இருக்கக்கூடிய அம்சங்களை ஏற்றுக்கொள்கிறோம், மற்றவைகளை விட்டுறோம். என்னென்ன தர்மசாஸ்திரம்? சாண்டில்ய, பராசர, பாரத்வாஜ, வசிஷ்ட, ஹாரிதாதயா தர்மசாஸ்திர பிரணேதாரः. சாண்டில்யர், பராசரர், பாரத்வாஜர், வசிஷ்டர், ஹாரீதர் இவர்கள்லாம் தர்மசாஸ்திர பிரணேதாக்கள். இவ பண்ணதெல்லாம் அப்படிதான். வேதத்திற்கு விரோதம் இருந்தால் விடுறோம், வேதத்திற்கு விரோதம் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறோம். அதில் முழுவதும் வேதத்திற்கு விரோதம் இல்லாமல் இருந்தால் அந்த முழுவதையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஷில்ப, ஆயுர்வேத, காந்தர்வ, பரத, ஆகமாதிக்கம் அப்படி உக்தாம்சா ததைவ. ஷில்பசாஸ்திரம், ஆயுர்வேத சாஸ்திரம், காந்தர்வ சாஸ்திரம், பரதநாட்டியங்கள், பரத ஆகமாதிக்கம் அப்படி உக்தாம்சா ததைவ. எந்த அம்சம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்கிறோம். பரதாகமம். இதில் ஷில்போ நாம கர்ஷனாதி கோபுர பிராகாராதி நிர்மாண பிரதிபாதகா. கர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம்னு சொல்லுவா. சாஸ்திர வாஸ்தவாளுக்கு தெரியும், பாஞ்சராத்திராகம் தெரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும். கர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம், அதில் கடகால் தோன்றதுலேருந்து ஆரம்பித்து கோபுரம் எப்படி பண்ணணும், பிராகாரங்கள்லாம் எப்படி போயிருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது சில்பசாஸ்திரம். ஆயுர்வேதா வைத்தியம். ஆயுர்வேதம் நமக்கு தான் தெரியும், இதான் லோகமே ஆயுர்வேதத்துக்கு மாறின்றது. காந்தர்வா கானாதி நிரூபகா. காந்தர்வன்னா பாட்டு. பரதாகமஹ நிருத்தாதி விதாயகா, நாட்டியம். புனः சதுஷ்ஷஷ்டி கலாரூபேஷு சாஸ்திரேஷு தத்துவ உபாய புருஷார்த்தயுக்தானி உபயுக்தானி பிரமாணானி. 64 கலைகள் இருக்கு. அதில் உபாசனத்தை செய்வதற்கும் உபாயத்திற்கும் எதெல்லாம் புருஷார்த்தத்தை பெறுவதற்கும் எதெல்லாம் உபயுக்தமாக இருக்கின்றதோ அதெல்லாம் பிரமாணம். அப்போ மற்றவைகள் அப்பிரமாணம் அப்படின்னு ஏற்படுறது. இப்போ இதோடு இருக்கட்டும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த சப்தத்தை பூர்த்தி பண்ணிடலாம். இதோடு இருக்கட்டும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.